ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். அதாவது தனுசு மனையில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மகரத்துக்கு பெயர்ச்சியாகிறார். எப்போ அப்படின்னா 16/1/2026. அப்போ அந்த மகர மனையில் செவ்வாய் உச்ச பலம், அதாவது ஸ்ட்ராங்காக இருந்து பலனை கொடுக்க போகிறார். ஸோ எது வரைக்கும் இருக்க போகிறார் அப்படின்னா பிப்ரவரி மாதம் 2026 23ஆம் தேதி வரை. அப்போது செவ்வாய்ங்கிறது யாரு? சகோதர காரக கிரகம், தைரிய வீரியத்துக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர். வீடு சார்ந்த விஷயங்கள், கட்டிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சொந்தக்காரர், நிலத்துக்கு காரக கிரகமாக இருக்கக்கூடியவர், விளையாட்டு சார்ந்த விஷயங்கள், உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் உச்ச பலத்துடன் வலிமையாக உத்திராட நட்சத்திரத்தில், அதாவது சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது என்ன மாதிரியான பலன்கள், அதே போல சந்திரனுடைய திருவோண நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது என்ன மாதிரியான பலன்கள், தன்னுடைய சொந்த நட்சத்திரமான அவிட்டத்தில் பிரயாணம் பண்ணும்போது என்ன மாதிரி பலன்கள் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மேசராசி அன்பர்களே, செவ்வாய் பெயர்ச்சியால் என்ன பலன்? உங்க ராசிநாதன் செவ்வாய் பலப்பட போகிறார். எங்க? மகரத்தில் உச்ச பலத்தோட அமர்ந்து பலனை கொடுக்க போகிறார். எப்ப இருந்து? ஜனவரி மாதம் 16ஆம் தேதி 2026 ஜனவரி 16ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி வரை இந்த 39 நாட்கள் உங்க ராசிநாதனான செவ்வாய் பகவான் காலச்சக்கரத்தினுடைய 10வது வீடு, அதாவது உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்து உச்ச பலத்தோட வலிமையாக இருந்து பலனை கொடுக்க போகிறார். அப்போ 10ல் செவ்வாய் பகவான் இருந்தாலே அங்கே திக்பலம் அடையுது, அப்போ வலிமை பெறுகிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ உங்க ராசிநாதன் வலிமை பெற்றாலே அதிகாரம், அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா இருக்க போறீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா கடந்த சில மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா சனியினுடைய தொடர்பு ஏதோ ஒரு வகையில் உங்கள் ராசிநாதன் மீது இருந்தது. ஏன்னா தனுசில் உட்கார்ந்திருந்தார். அப்போ சனியினுடைய 10ஆம் பார்வையாக செவ்வாயின் மீது விழுந்தது. அப்போது ஏதாவது ஒரு அசிங்கம், அவமானம் கண்டிப்பாக நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் கோபம், ஆக்ரோஷம் வெளிப்பட்டே கண்டிப்பாக இருந்திருக்கும். இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா உங்க ராசிக்கு 8வது வீடே அதை செவ்வாய் தான் வருவார். அப்போ காலச்சக்கரத்தினுடைய 11வது வீடு பாதகாதிபதி சனி பகவான். அப்போ அட்டமாதிபதியும் பாதகாதிபதியும் ஒரு கனெக்ட் ஆகும்போது ஏதாவது ஒரு பிரச்சனைங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கும். இப்போ அது அத்தனையும் விலகப் போகிறது. அப்போ நீங்க ஸ்ட்ராங்காக இருக்க போறீங்கன்னு அர்த்தம். துணிச்சலோடு செயல்பட போறீங்கன்னு அர்த்தம். ஒரு தைரிய வீரியம் உங்களுக்கு கிடைக்க போகிறதுன்னு அர்த்தம். அப்ப தைரியத்தோடு செயல்படக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் மேசராசி என்பர்கள். அதாவது தொட்டது துளங்கும். நான் நல்லா இருக்கிறேன், என்னுடைய ராசிநாதன் நல்லா இருக்கான். அப்ப நம்ம நல்லா இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? எதுவுமே உங்களை அண்ட முடியாது. துணிச்சலுடன் செய்து வெற்றி அடையக்கூடிய தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மேசத்துக்கு நிச்சயமாக அமையும். அப்ப தன்னம்பிக்கை பெருகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். தொட்டது துளங்கும், நினைத்த காரியங்கள் ஜெயமாகும், உங்களுக்குள்ள இருந்து வந்த கஷ்டங்கள் விலகும். அதாவது ஏதாவது ஒரு நொயின்ட்டே இருந்திருக்கும். ஒன்று ஹெல்த்லையாக இருந்திருக்கலாம், இல்லை மனதளவில் ஏதாவது ஒரு குழப்ப நிலை இருந்திருக்கலாம், தான் நினைச்சது ஒன்று செயல்படுறது ஒன்று அப்படிங்கிற தன்மை இருந்திருக்கும். ஸோ இது எல்லாமே மாறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த காலகட்டம் அமைய போகிறது இந்த மேசராசி என்பர்களுக்கு. அப்போ உங்கள் ராசிநாதன் பலப்படும் போது என்ன ஆகும்? நினைச்சது நடக்கும், நினைத்த காரியங்கள் ஜெயமாகும், வெற்றி கொடுக்கும், தன்னம்பிக்கை கொடுக்கும், சகோதர வகைகளினால் ஆதாயம், அனுகூலம் ஏற்படுத்தும். அப்போ உங்களால் சகோதரர்களுக்கும் சகோதரர்களால் உங்களுக்கும் நல்ல பல அனுகூல மேன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக
இந்த மேசத்துக்கு நிச்சயமாக அமையும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த 16/1/2026 28/1/2026 வரை பார்த்தீங்கன்னா, அந்த செவ்வாய் பகவான் உத்திராட நட்சத்திரத்தில் டிராவல் பண்றார். உத்திராடம் அப்படிங்கிறது சூரியன். அப்போ செவ்வாய் சூரியன் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார். அப்ப செவ்வாய்ங்கிறது நீங்க உங்க ராசி அதிபதி 5ஆம் அதிபதியினுடைய நட்சத்திர சாரத்தில், அதாவது சூரியன் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது யோகங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். என்ன யோகம் அப்படின்னா, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். அப்போ உங்க முயற்சியினால குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதுக்கு எந்த தடை இல்லை. சூப்பரா இருக்க போகுது. பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை இந்த காலகட்டம் சரி செய்யப்படும். அதாவது சகோதர பிரச்சனை, சொத்து பிரச்சனை, பாக பிரச்சனை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வில்லங்கங்கள் இருந்ததுன்னா அது சரி செய்யப்படும். அரசாங்க காரியங்கள் ஏதாவது டிலேயாக இருக்கு, செய்ய முடியல, போன மாசம் நடக்கல, தடையாக இருந்ததுன்னா இந்த காலகட்டம் எடுத்து செய்தீர்கள் என்றால் வெற்றி நிச்சயம். 100% வெற்றி நிச்சயம். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஒரு குட் நியூஸ்ன்னா, அரசாங்க வேலைக்கு சாதகமான ஒரு பீரியடாக அமையும். அதாவது ஒரு அரசாங்க வேலை கிடைக்கணும் அப்படின்னா 5-10 தொடர்பு கண்டிப்பாக ஏற்படுத்த வேண்டும். ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது 5ஆம் இடத்து அதிபதியான சூரிய பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அங்கே உங்கள் ராசிநாதனோட சேர்ந்து அந்த சூரியனும் அந்த 10ஆம் இடத்தில் திக்பலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அரசு சார்ந்த விஷயங்கள், அரசு எக்ஸாம் எழுதக்கூடிய விஷயங்கள், அரசு துறையில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் நல்லதொரு காலகட்டமாக இந்த மேசராசிக்கு நிச்சயமாக அமையும். இந்த காலகட்டங்கள் ப்ரமோஷன் தேடி வரும், இடமாற்றம் கிடைக்கும், ஒரு நல்ல வாய்ப்பு உங்களை சார்ந்து இருக்கும். ஒரு எதிர்மறையான கருத்து உங்களோட இருந்திருந்தா கூட இப்போ அதெல்லாம் தவிடுபொடியாக்கிவிடும். அதிகாரத்துடன் ஆளுமை மையத்துடன் செயல்படக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா சூரியனும் திக்பலம் அடைகிறது. 10ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாய் ஒருங்கே திக்பலம் அடையக்கூடிய அந்த இடம். அப்போ அதிகாரம் கிடைக்கும், அட்மினிஸ்ட்ரேஷன் கிடைக்கும், இதெல்லாம் இருக்கும். ஆனால் என்ன, கொஞ்சம் கோபம் தான் அதிகமாக வரும். அந்த கோபத்தையும் ஆக்ரோஷத்தையும் கட்டுப்படுத்தினால் நீங்கள் வெற்றியாளர், அவ்வளோதான். அப்போ கோபத்தை காமிக்க கூடாது. அப்போ சூரியன் செவ்வாய் இரண்டும் உஷ்ண கிரகங்கள். அப்போ உஷ்ணம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த 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 இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொண்டால் போதும். மற்றபடி உங்களுக்கு அதிகாரம், பணபலம், ஆளுமைத்தன்மை இதெல்லாமே சிறப்பு ஒருங்கே கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த செவ்வாய் பகவான் எந்த நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுவார்னா திருவோண நட்சத்திரத்தில் டிராவல் பண்ண போகிறார். ஸோ எப்போ இது திருவோண நட்சத்திரத்தில் டிராவல் பண்ண போகிறார் அப்படின்னா 29/1/2026 14/2/2026 வரை பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரத்தில், அதாவது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறார். அப்போ சந்திர மங்கள யோகம் கிடைக்கிறது. அப்போ என்ன ஆகும், மங்களகரமான விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் நடப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகளை நிச்சயமாக உருவாக்கும் இந்த மேசராசி என்பவர்களுக்கு. சந்திரன் 4ஆம் இடம். அப்போ தாய் சார்ந்த விஷயத்தில் நல்லதொரு தன்மை உங்களுக்கு இருக்கு. தாய் வர்க்கம் சார்ந்த விஷயங்கள், தாயினுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயம், தாயினுடைய அரவணைப்பு சார்ந்த விஷயங்கள், அப்போ இதெல்லாமே நடக்கும். அப்போ தாய் ரீதியில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. 4ஆம் இடம் என்பது இடம், நிலம், வீடு, வண்டி, வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த 4ஆம் இடம். ஸோ அதை விருத்தியாக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு இடத்த வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா, இந்த காலகட்டம் சக்சஸ், டிக்கு, அவ்வளோதான். ஒரு வீடு வாங்கணும், இடம், நிலம், வீடு. ஸோ இந்த மாதிரியான தன்மை. ஏன்னா செவ்வாய்ங்கிறது நிலக்காரக கிரகம், உச்சபலம் அடையுது.
அது 4ஆம் அதிபதியினுடைய நட்சத்திர சாரத்தில் டிராவல் பண்ணுறது. ஸோ இந்த காலகட்டம் மேசராசி என்பவர்களுக்கு சிறப்பை கொடுக்கக்கூடிய காலகட்டம், அதாவது சுக போகங்களை பெருக்கிக் கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையும். அப்போது வீடு, விவசாயம், சொந்த நிலம், வாடகை வருமானம், நிலையாக ஒரே மாதிரியாக செய்யக்கூடிய தொழில்கள், இது எல்லாமே சிறப்பு பெறக்கூடிய அமைப்புங்கிறது சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதே செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறார். எப்போ? 15/2/2026 23/2/2026 வரை பார்த்தீங்கன்னா, செவ்வாய் அவிட்ட நட்சத்திரத்தில், அதாவது தன்னுடைய சுயசார நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணக்கூடிய இந்த காலகட்டம் அற்புதமான ஒரு காலகட்டம். நிலம் சார்ந்த விஷயம் நல்லது. ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். மேசத்துக்கு ரியல் எஸ்டேட் அபாரமான வளர்ச்சியை கொடுக்கும். கட்டிடம் சம்பந்தப்பட்ட, நெருப்பு சம்பந்தப்பட்ட, விளையாட்டு துறை சார்ந்த விஷயத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த சீருடை அணிந்து பணியாற்றி கொடுக்கக்கூடிய அத்தனை விதமான துறைகள் சூப்பர். போலீஸாக இருக்கலாம், இராணுவமாக இருக்கலாம், அதாவது சீருடை அணிந்து பணியாற்றி கொடுக்கக்கூடிய அத்தனை இதுலையும் ஒரு 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 நல்லவைகள் என்ன, நல்ல தன்மை கொடுக்கும். உங்களை உயர்த்தக்கூடிய, உங்கள் லக்னத்தை உயர்த்தக்கூடிய தன்மைங்கிறது சிறப்பு பெறும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவரே, அதே செவ்வாயே உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால அந்த கோபத்தையும் ஆக்ரோஷம், இதில் மிகப்பெரிய ஒரு பலகீனம் என்னன்னா, டக்குன்னு கோபம் வரும், ஆக்ரோஷம் வரும். நிதானம் இல்லாமல் செய்துவிட்டு பின்னர் யோசிக்கக்கூடிய தன்மை. ஸோ இந்த விஷயத்தை மட்டும் கட்டுப்படுத்தி விட்டால் போதும். மற்றபடி இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த 39 நாட்கள் ஒரு பொன்னான காலகட்டமாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப நான் சொன்னது இந்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்த கோடிக்கணக்கானவர்களுக்குண்டான ஒரு பொதுவான பலன்கள். இன்னொரு துல்லிய பலன், இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா, உங்கள் சுயஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு, ஆட்சி பலத்தோடு இருக்கா, வலிமையாக இருக்கா, திக்பலத்தோடு இருக்கா, நீச்சமாக இருக்கா, எந்த டிகிரியில் இருக்கு, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சம்நாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2026 சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு, அதற்குண்டான கொடுப்பினை இருக்கா, இந்த 2026 எப்போ நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பலனை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.